என்ன ஊர்ல வேலை எல்லாம் தடைபுடலாம் போகுது போல. எலெக்ஷன் வருதுல்ல, எல்லாம் அப்படிதான். அவ்வளவுதான். அடுத்த 10 நாளைக்கு பாக்கெட்லயே பர்சன்ட் பணம் பறக்க போகுது. அப்புறம் என்ன நீயே சொல்லிட்டியே அடுத்த 10 நாளைக்குன்னு. இன்னும் 5 வருஷத்துக்கு பாரு பாக்கெட்டே இல்லாம போயிடும். அது நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு. வாய் வாக்குறுதி மட்டும் வக்கனையா இல்லாம நம்ம வாழ்க்கையை மாத்த வேட்பாளர் வாக்களிக்கிறத பொறுத்து இருக்கு. அதனாலதான் என் ஆரியர் தரனுக்கே ஓட்டு. இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம். அவர் தான் நம்ம வாழ்வாதாரத்தையும் சரி பண்ண போறாரு. உன் தலைவன் எல்லாம் ஒண்ணு மேல என் தலைவன் முன்னாடி. அவரை பத்தா ஊரே பேசுதே, நான் என்ன சொல்றது. ஆமா, எதை வச்சு நீ உன் தலைவன் ஜெயிப்பான்ற? ஏன்னா அசோசியேஷன் ட்ரெண்ட் அவர் தான். நம்ம பசங்களுக்கு பகுத்தறி தர தலைவரும் அவர் தான். ஏய், இந்த பொண்ணை பாடுறா. ஏதோ சிஎம்க்கு மட்டும் எலெக்ஷன் பேசிட்டு இருக்கு. நடக்க போது சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிக்கு எம்எல்ஏ செலக்ட் பண்ண போற எலெக்ஷன். தெரியுதுல, தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் பேர் சொல்லுங்க. சோசியல் மீடியா பார்த்து சொல்றேன், என் தலைவன் தான் கெத்து. இல்ல, என் தலைவன் தான் கெத்து. டேய், என்னன்னு கேள்றா? இங்க புதுசாலாம் யாருக்கும் பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. இருக்கிறதுக்கே பாதி பேருக்கு தெளிவில்லையா? என்ன சொல்ற? பின்ன என்ன, நீங்களே சோசியல் மீடியால வருது உண்மையான அரசியல்னு நம்புறீங்க. அதுல வருது பாதி உண்மை இல்லன்னு தெரியாது, உண்மை எதுனும் சிலருக்கு புரியாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாது, சூழ்நிலையை சமாளிக்க முடியாது, சிந்திக்க வராது, சிந்தனை தோணாது. மொத்தத்துல குழப்பம்தான். இதெல்லாம் உண்மை எதுன்னு தெரிஞ்சு உழைக்க போனீங்கன்னா நீங்க உண்மையா உருவாக்குனீங்களே உங்க தலைவன், அவன் உண்மையா உறுதுணையா இல்லனா வாழ்க்கை வயிற்று வலியில குடிச்ச வெந்நீர் போல வம்பா போயிடும். அதுலயும் நீங்க முழிக்கலனா வீணா போயிடும்.